யாருக்கும் கிடைக்காத கனி ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன். அதுக்கு பொருள் என்ன பொருள்? இப்போ நீ சொன்னி அதுக்கு என்ன பொருள் விளக்கம்? அதான் இதுக்கு மேலே சொல்லி வரணும்னா சொல்லு. அவங்க என்னன்ற ஆதிபராசக்தி என்ன சொல்றா தெரியுமா? நாரதன் பாசத்தோடு கனி கொண்டு வந்திருக்கிறானா, நாரதன் கலகம் என்றால் நன்மையாக தான் இருக்கும். நாரதநாட்டம் இப்படி பொடி வச்சுன்னு திருன்னு நாட்டு சொல்றாங்க. அதுக்கு அவர் பகவான் ஈஸ்வரன் என்னன்றாரு, நாரதா உனக்கு வேற இடம் எங்கேயும் கிடைக்கவில்லையாண்டா. அதுக்கு நாரதன் கலகம் எல்லாம் நன்மையாக தான் இருக்கும். நாரதா பழத்தை கொண்டு வந்து நாடகத்தை தூண்டுகிறாய் நடத்து அப்படின்னு சொல்ற போது ஆதிபராசக்தி என்னன்றார் பகவானுக்கு, தஸ் பழத்தை சாப்பிடுங்கன்னு கொடுக்கறான். நான் சாப்பிடுவதை விட நீ அருந்துவதுதான் சாஸ்திரம்ன்றாடி பகவான். அப்போ அந்த பழம் பசங்க என்ன பண்ணுதுங்க, விநாயக பெருமானம் முருகப்பெருமானம் எனக்கு தான், நான் தான் செல்வ பிள்ளை, நான் தான் சிறிய பிள்ளை, எனக்கு தான் பழம் உனக்கு தான் பழம் சண்டை போடுறாங்க. அதுக்கு அம்மா என்னன்ற ஆதிபராசக்தி, சண்டை போட்டு கொள்ளாதுங்க, நான் பங்கு போட்டு கொடுக்குறேன்ற ஆதிபராசக்தி. பழத்தை அப்படி பிரிக்க கூடாது என்ன நாரதா? ஆமா ஆமான்ற நாரதா. அப்படி இது இந்த பழத்தை யாருக்கு என்று கொடுப்பதுன்னு கேக்குறா ஆதிபராசக்தி. அப்படி கேளு, ஏதாவது சோதனை நடத்துவோம், அது யாரு வெற்றி பெறுவோ அவர்கள் கொடுத்து விடுன்றாடி. தாங்களே சொல்லுன்றா. அப்படி ஆதிபராச இங்கே சொல்ற சொல்லிடுங்கன்றா. உலகத்துல அப்பா அம்மான்றா சொல்லுகிறார்கள், அம்மா அப்பன்னு தான் சொல்லுகிறாங்க. அப்படி நம்ம வருங்கால பிள்ளை 2 பிள்ளை இருக்குது, வருங்கால பிள்ளை நம்ம பிள்ளைகளுக்கு தகுதி இருக்குதா இல்லையா என்று பார்க்க வேண்டாமா? அதுக்கு என்னன்ற ஆதிபராத்தி நீங்களே சொல்லி விடுங்கன்றா. நீ சொல்ற விநாயகா வேலவா, இந்த உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்கே தான் ஞானப்பழம். உலகத்தை தானே முருகப்பெருமா, உலகத்தை தான் மொடியில் சுற்றி வருகிறேன், கண்ணு முடிவாதான் சுற்றின்னு வர முருகப்பெருமா. விநாயக பெருமா என்ன பண்ற, உட்காந்து ஆகலை கடவுளே, நாரதரே அப்பா அம்மா என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன? அப்பா அம்மா தான் உலகம், அயலாயே சுற்றி வந்தாரோ, அப்படியானால் என் தந்தையும் தாயும் சுற்றி வந்து பழத்தை பெற்றுக்கொள்ளு, எனக்கே கிடைத்து விட்டு பெருமகிழ்ச்சி அடைகிறார் பகவான் முதல் தெய்வம். எனக்கே கிடைத்து விட்டு முருகன் வந்து பார்த்துட்டு சிறிய விஷயத்தில் குணத்தை காட்டியதற்கு கைப்பிள்ளை எடுப்பார் சிறிய பிள்ளை இழைப்பார், ஒரு கனவும் கூட இருக்க மாட்டேன் என்றான் முருகன். கோபம் கொடுத்துட்டு அப்படின்னு. அப்படி உலகத்தை சுற்றுவதான் அனைவரும் ஒப்புக்கொண்டாங்க. நான் கொடுத்துட்டேன்ற அம்மா, நான் இங்க ஒரு கனவு கூட இருக்குமா, எங்கே போகிறோம், எங்கே போகிறாய்? நான் எங்கே போகிறேன், தனிமேல் நிற்க போகின்றேன், தனிமையில் நிற்க போகின்றேன், எனக்கென்று உலகம் அங்கே ஏற்படுத்திக் கொள்கிறேன், முடிந்தால் அங்கு வந்து பாருங்கள் அப்படின்றா முருகப்பெருமா. அதுக்கு என்னன்றாரு பகவான் ஈஸ்வரன் என்ன சொல்றாரு, பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு என்பது உதாரணம் காட்டி விட்டு போகிறான் உன் மகான், அவனை அப்படி விட்டு விடுவதான்றான். நாரதன் கலகம் என்றால் நன்மையாக தான் இருக்கும், கலகம் வச்சாலே அவன் வந்து நன்மையாக தான் இருக்குது, ஆனா கடைசியில் நல்லது தான் நடக்குது. அப்புறம் முருகப்பெருமானும் போறாரு, வழியில அவையாரை சந்திக்கிறான் முருகன். சந்திக்கிற போது அப்பா அம்மாயிடம் கோவப்படலாமா முருகான்றாடு. அவ்வையே சிறிய விஷயத்திலே குணத்தை காட்டியதற்கு கைப்பிள்ளை எடுப்பார் சிறிய இழக்க, நீ எத்தனை முறை ஆறுதல் கூறினால் நான் கேட்க மாட்டேன்றான் முருகன். முருகா நான் சொல்லுவதை கேள், என் எழுதிக்குரிய தமிழ் கடவுள் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா என்று கேட்பதற்கு நான் மெய் மறந்து விட்டேன் அப்பா முருகா. அவையே நீ எத்தனை முறை சமாதானம் படுத்தினால்னு கேட்க மாட்டேன். சரி அப்பா அம்மாயோட தான் காட்சி பெறுவோடு தான் நான்
திருவதான் உங்களுக்கு கண்டிப்பாக வணக்கம்ட்டு போகிறான். ம் அவன் முருகத்து இது ஈஸ்வர ஆதிபராசக்தி அவன் திருத்தணி போகிறாங்க. ம் திருத்தணி போன உடனே இன்று முதல் இந்த பழத்தை நீங்கள் வந்த காரணத்தால் ம் இன்று முதல் இந்த பழத்தை நீங்கள் வந்த காரணத்தால் இங்கே இருக்கும் குன்று எல்லாம் குமரனாக விளங்கட்டும். குன்று இருக்கிற இடமெல்லாம் குமரனாக விளங்கட்டோன்னா கல் பகவான் கேட்குறாரு எல்லாம் கல் எப்படிக்குது, அது குன்று இருக்கிற இடமெல்லாம் குமரனாக விளங்கட்டோன்னு சொல்கிறாரு. அப்போ அவ அவையார் என்னன்றா அப்பா அம்மையோடு காட்சி பெறுவதோடு பெருமகிழ்ச்சி நன்றின்னு வணக்கம் சொல்கிறா கடவுளுக்கு. சொல்லிட்டு அவர் முருகப்பெருமான் கேட்குற அம்மால, அம்மா பக்தர்களோடு நிறுத்தி கொள்ளக்கூடாதா, என்னை இந்த பக்தர்களோடு நிறுத்தி என்னிடமா காட்ட வேண்டும்ன்றான் முருகப்பெருமான். பரமேஸ்வரனுக்கு சோதிப்பது வழக்கம் உண்டுன்ற. அப்படி அது நான் திருவிளையாடை எடுத்து சொல்லி கூறுகிறேன் கேளுங்கும் போது அப்போ என்னான்றாத, உன் தந்தை என் சிறு வயதிலேயே நீ சிறை எடுத்து கொண்டார், கல்யாணம் செய்து விட்டார் என்ற. அப்போ அது என்னம்மான்னு கேட்குறான் அவங்க முருகப்பெருமான். பெண்ணாக பிறந்து ஒரு தாய் வீடு போகாமல் இருப்பது தவறு என்று படவில்லையான்னு கேட்குறா சொல்கிறா. அப்போ அவர் என்னான்றாரு, சுற்றி வளைச்சி என்ன சொல்ல போற எமக்கு புரிகிறது சொல்லுன்றாடி. நான் தாய் வீடு போய் வருகிறேன்டா, அது உன்னால முடியாது, அவனுக்கு அழியும் காலம் வந்து விட்டது, மதி கெட்டு போச்சு, விதி முடிஞ்சு போச்சு, அவனுக்கு அழியும் காலம் வந்து விட்டுச்சுன்னுன்றாடி ஈஸ்வரன் மாமனார. அவர் அப்புறம் அவர் சொல்ல, அந்த விதியே மதியே நான் என்னன்ற அளவுக்கு மாற்றி விட்டு வருகிறேன் என்ற ஆதிபராசக்தி. அது உன்னால முடியாது. பிறந்த வீடு நிரந்தரமா, புகந்த வீடு நிரந்தரமா, இது பதில் சொல்லிவிட்டு போன்றாடி பகவான். போய் வாங்களேன்னு என்று சொல்றா. என் வார்த்தைப்படி மீறி போறல்ல, நீ அவமானப்பட்டு தான் திரும்பி வரப்போகிறாய் என்றான். போ அப்படின்றாடி. போய் வாங்களேன்றா. சரி போறா. நிறுத்தங்கள் யாகத்தன்றா. அப்ப அப்படி யோகாப்பட்ட ஈஸ்வரனை அழிக்கிறதுக்கு யோகாப்பட்ட இது நடத்துறா. யாக குண்டலம் நெருப்ப அவரை அழிக்கிறதுக்கு. அப்போ நிறுத்துங்கன்னா நீ யார் தடுப்பதற்கு கேட்குறா. தவப்போம் ஆதிபராசக்தி மகளை ஈசனை கட்டி காப்பாற்ற மனமின்றாடி. அவன் இடுகாட்டு தலைவன் சுந்தகால் உடலை எங்கும் சாம்பலை பூசிக்கொள்வான். அவன் இது ஒன்றும் இங்கே தேவையில்லை சொல்ற. அப்படியே மாபெரும் மாமன் வீட்டில் ஒரு மருமகன் இல்லாமல் இருப்பது தவறு என்று உனக்கு படவில்லையான்றான். அப்போ சிறையில் போடுங்கள், சிறையில் அடையுங்கள் என்று சொல்றான் தவப்ப மகளை. உன் ஆணுபம் ஓயிட்டும், உன் யாகம் அழியட்டும், போகட்டும்னு சாபத்தை கொடுத்துட்டு தவப்பனுக்கு திரும்பி வரா. பரமவர்களே பரமேஸ்வரான்னு சொல்லி வரா. கதிர்னு அப்படியே வரா சோகமா வந்தா. எந்த முகத்தோடு பார்க்க வந்த அங்கே நில்லுன்ற. அப்படி எந்த முகத்தோடு பார்க்க வந்தாய், என் வார்த்தை மீறி போன இல்லை போ அப்படின்ற போது அவ உறுதியாக தான் சொல்லுறீங்களா, உறுதியாக தான் சொல்கிறேன். ஈசனே உன்னால தனித்து ஒரு நாளும் இருக்க முடியாதுன்றா சொல்றா. என்னால் முடியுன்றான் பகவான் ஈஸ்வரன். அப்போ சக்தி இல்லையே சிவன் இல்லைன்றா ஆதிபராசக்தி. சிவன் இல்லையே சக்தி இல்லைன்றான் ஈஸ்வர பகவான். அதுக்கு ஆதிபராசக்தி என்ன சொல்றா தெரியுமா? சிவன் இல்லையே சக்தி, சக்தி இல்லையே சிவன் இருக்கும் போது ஒரு இது கொஞ்சம் முடியாது. இன்னும் கட்டம் மறக்குதா? ஞாபகப்படுத்தி சொல்லு. பெரிதுன்றா ஆதிபராசு. சக்திதான் உலகில் பெரிது, சிவன் தான் உலகில் பெரிது என்றாரு. அப்ப திருப்பி என்ன சொல்ற பகவான், இந்த பெண்ணுக்கு ஆண் அடிமை என்ற ஆதிபராசக்தி, இந்த ஆணுக்கு பெண் அடிமை என்றாரு. அப்புறமா அவ என்ன சொல்றா அப்படி தெரியுமா? நெத்திக்கு இது விடுறா. அப்படி
அழியறதுக்கு ஆதிபராசக்தி, அதுக்கு அழியதில்லை. சிரிக்கிறான். அப்பாரு ஆதிபராதி நெத்திக்கண்ணை திறக்கிற போது ஈஸ்வரன் அழிஞ்சு போகுது உயிர். உமையவளை உயிர் வர செய்யுங்கள். உமையவளைன்னா ஆதிபராசக்தி உயிர் வர சொல்லுன்றாங்க. அதே மாதிரி உயிர் வர வச்சிடுறாரு. அப்போ தெரிந்ததும் தெரியாததும் நடந்ததும் நடக்காதது போல் ஏன் இந்த நாடகம் ஆடியீர்கள்? சிவன் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவன் இல்லை, சேர்ந்து இருப்பது தான் உலகம். அவர் ஆடுமே நாடகம் ஒரு அதிசயம்தான். இது ஒரு கட்டம் முடிஞ்சு போச்சு. அவளு இதே அதெல்லாம் இன்னும் கீது கொஞ்சம் இரு, எல்லாம் மறந்துட்டுக்குது. மறந்துச்சா? ஞாபகமே இல்லை. விறகு விறகு அப்படின்ற போது தாயே விறகு 3 வாரம்ன்றா. அப்படி ஏஸ் பாரு 3 வாரம்ன்றா. ஏப்பா உனக்கும் விறகு தான் வேலை சொல்றியா, சேர்த்தி தான் சொல்றேன்னு? ஏய், என்னை விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு உங்க பாட்டனே வந்தால் நடக்காதுன்றான். சிவாஜிடா அது நடிச்சுத. என்னை விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு உங்க பாட்டனே வந்தாலும் முடியாதுடான்ற போது இந்த விரனுடைய பெருமை வாயால சொல்ல முடியாதுன்றாரு சிவபெருமா. அந்த அப்போ என்ன சொல்ற அப்படி தெரியுமா? என்ன சொல்ற? இந்த விறகனுடைய பெருமை வாயால சொல்ல. அப்படி என்ன அந்த விறகல் அவ்வளோ பொக்கிஷனுக்குதுன்னு கேட்குறோம். ஒரு விறகு எடுத்து வச்சா சாம்பிராணி வாசனை, ஒரு விறகை எடுத்து வச்சா சம்பாதி வாசனை, ஒரு விறகு எடுத்து வச்சா பல வாசனை, ஒரு விறகு எடுத்து வச்சா கதையை முடிச்சு போடலான்றாரு. கெட்ட கேட்டுக்கு எப்படி பேசுறோம் பாத்தியான்றோம். அதுக்கு அவர் என்னன்றாரு, டே கட்டை மேலே போகாத கழுவு மேலேயே போவான்றாரு. அப்படின்னும் போது நீ எந்த ஊருப்பான்னு கேட்குறாங்க. எந்த ஊருனாக்க நான் இந்த உலகத்திலே நம்ம மலை தானேங்க பெரிய மலை, பெரிய குடும்பி, பெரிய மலை பெரிய குடும்பி. இந்த மலையில் தான் நமக்கு மாமனாரு, இந்த ஊரில் தான் பொண்ணு இடத்தன்றாரு. அப்போ சம்சாரம்க்குதான்னு கேட்குறாங்க. நமக்கு 2 சம்சாரம்ன்றா. அப்படி ஏப்பா உன் கெட்ட கேட்டுக்கு 2 சம்சாரமா? உனக்கு கெட்ட கேட்டுக்கு 2 சம்சாரம். ஏப்பா 2 சம்சாரமா உனக்கே அதுக்கா போறாமான்னு கேட்குற போது சொல்கிற மாதிரி என்னன்றா, எப்படி வச்சு காலம் தாழ்றான்னு கேட்டங்கன்றான். எனக்கு போனோம். அதுக்கு ஏப்பா இந்த 2 ஒரு பொஞ்சாதி தலைமையால் வச்சுன உசுறு எடுக்கிறா, ஒரு பொஞ்சாதி வந்து உடம்புல பாதி எடுத்து வாதனை வாங்குறா. கஷ்டம் கஷ்டம்பா, கஷ்டம் கஷ்டம். அப்புறம் கஷ்டம்ன்றவைக்கெல்லாம் கஷ்டம் சொல்கிற போது மறக்கிற வரல சடான்னு வரல. கஷ்டம் பாதி எடுத்துக்கிட்டு பாதனை வாங்குறா ஒரு பொஞ்சாதின்னு. கஷ்டம் விஷத்தை கூட எடுத்து குடிச்சியும் தொண்டை குட்டியாடு நின்று போச்சுன்றாங்க. ஏப்பா உனக்கு இது வேகாத வெயில் இப்படி விறகு சுமக்கிறிய, புள்ள குட்டி எதுவும் இல்லையான்னு கேட்குறாங்க. அது ஏன் கேட்கறதா, நமக்கு 2 குட்டி, ஆணு மாதிரி ஒரு பையன், அழகா ஒரு பையன்றா. அப்படி ஏப்பா 2 பிள்ளை வச்சுன்னா நீ வேகாத வெயில் விறகு சுமக்கிற, அதே கட்டம் எனக்கு என் பையன், எனக்கு இது கட்டம். அது ஏன் கேட்குறங்க? தருதில்லைங்க அதுங்க, அது தருதில்லைங்க அந்த அப்படி பிள்ளை 2 பிள்ளை தருதில்லைங்கன்னு. அப்புறம் ஏப்பா நீ பேச்செல்லாம் நல்லா பேசுகிறப்பாங்க, தாயே பேச முடியலாம் பொழைக்க முடியாதுன்ற. அப்படியே அதனால தான் என்னை கூத்தாடின்னுவாங்க. கூத்து இதான் ஒரு ஆட்டம் ஆடு பார்க்கலான்றாங்க. ஒரு ஆட்டம் ஆடினாலும் போதாது, ஒரு பாட்டும் பாடினா அந்த விறகெல்லாம் உடனே வெந்து போடும்ன்ற. அப்படி அதே மாதிரி பார்த்தா பசுமரம், படுத்து விட்டா நெடுமரம், கேட்டா விறகு காகுமா ஞான தங்கமே, தீயலிட்டால் கரியில் மெஞ்சுமா. பார்த்தா பசுமரம்,
படுத்து விட்டா நெடுமரம் கேட்டா விறகு காகுமா ஞான தங்கமே தீயலிட்டால் கறி மெஞ்சுமா கட்டழகு மேலிய பார் பூவும் பொட்டுமாம் நீ கட்டையிலே நீட்டி வச்சா காசுக்காகுமா வட்டமிடும் காலைய பார் வாட்டஞ்சாட்டமா குனி வளைஞ்சி விட்டா உன் உடம்பு ஆட்டம் போடுமா பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் கேட்டா விறகு காகுமா ஞான தங்கமே 10 பிள்ளை பெத்தவங்க 8 மாசமா 10 பிள்ளை பெத்தவங்க 8 மாசமா அந்த பாவி மகள் கர்ப்பவேசமா பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி வச்சாரு பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி வச்சாரு போன வருஷம் மழைய நம்பி விதைச்சாரு ஈசம் போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு பார்த்தா பசுமரம் விட்டா நெடுமரம் கேட்டா விறகு காகுமா ஞான தங்கமே தீயலிட்டார் கை மெஞ்சுமா. அதெல்லாம் நல்லா பாடலாம் தான் வகுத்துல இந்த ஆபத்துக்கு ஆதரவு இல்லாத எப்படி பாட முடியும். 1000 பொண்ணாச்சா சொக்கா அருள் புரிய மாட்டியா அருள் புரிய மாட்டியா 1000 பொண்ணாச்சு 1000 பொண்ணாச்சேன்றாடி நாகேஷ் 1000 பொண்ணாச்சு 1000 பொண்ணாச்சு சொக்கான மண்டபத்தில் யாருன்னா கூவாங்களோ அருள் புரிய மாட்டேன்றாடி வந்ததும் சொல்றாடி மண்டபத்தில் அப்பாருங்க வேறு யாரையாது மண்டபத்தில் யாரும் இல்லையா அருள் புரிமாள் யாரையாது அப்படின்ற போது அவன் என்னாண்டா சொரிச்சு வெளி குறிச்சு வெளி சுரிச்சு சுந்தர தமிழிலே பாட்டு பாடு அப்படின்றான். அதுக்கு இந்த மண்டபத்தில் யாருன்னா எழுதி கொடுக்குமா எனக்கு எனக்கு இன்னும் சொல்றாடி என் பாட்டை உனக்கு தருகிறேன்றாடி ஈஸ்வரன் சொந்தமா எழுதின பாட்டை கண்ணாமண்ணான்னு பேசுறாங்க. நீ எழுதி கொடுத்த பாட்டு எடுத்துன்னு கொடுத்தா உததான் கொடுப்பான்றாடி. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா பரிசித்து பாரு என்ன நீ பரிசித்து பாருன்னும் போது நீ கேட்கறியா அல்லது நான் கேட்கட்டுமான்றா ஈஸ்வரன். எனக்கு கேட்க தான் தெரியுன்ற நாகேஷ் அதே மாதிரி கேட்குறா. அப்படி வில்லுக்கு விஜயன் சொல்லுக்கு ஹரிச்சந்திரன் அறிவுக்கு நான் ஆசைக்கு நீ ஐயான்னு தள்ளி பிடிக்கிறாரு. சரி பாரு நீ உன்னை எங்கும் பார்க்கலான்றாடி உன்னை எங்க பார்க்கலான்னு கேக்குறா. அப்படி ஈஸ்வரன் எங்கும் என்னை பார்க்கலாம் உலகம் எல்லாம் பார்க்கலான்றாடி வீடு வாசலையே இல்லையான்றாடி. அதுக்கு சிரிக்கிறா. அப்படி அதுக்கும் சிரிப்பு தானே மெகம் வந்தா சிரிப்பியா உனக்கு அங்க அப்படின்னு கையை காட்டுறாடி. பகவான் போய் சொல்லுவா அப்படியே வாய் தரணும். அப்ப அங்கண்டா தெருவா சுத்தர போல தெரியுது அங்கன்றாடி. அதுக்கும் சிரிப்பு தாயா உண்டு அப்படின்ற போது சரி பரிசு கிடைத்தால் நான் வாங்கி கொள்கிறேன் வேற ஏதாவது கிடைத்தால் நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்றாடி. வெற்றி போ வான்ற அனுப்புறாடி எடுத்துன்னு போராடி கொண்டு போய் கொடுத்தா நீ தானே ஏற்றியது இந்த பாட்டுன்றாடி. அப்போ நான் மண்டபத்தை எழுதி கொடுத்து எடுத்துன்னு வந்து கொடுக்குறாடி. இந்த பாட்டில் வந்து பிழை இருக்குதுன்றோம். அந்த உண்டானத்தை எடுத்துன்னு நீதி கொடுன்னு கேட்குறான் நாகேஷ். என் மன்னவன் பரிசு அளிக்கிறான் என்றால் அதை பார்த்து நான் சந்தோஷப்படுவது முதல் ஆளாக நான் இருப்பேன்றான். குற்றம் கண்டுபிடிச்சே பேர் வாங்குற புலவருங்கிறாங்க பரிசு பெற்று வாங்குறவன் புலவருங்கிறாங்க பரிசு பெற்று புலவரான். இந்த மாதிரி 2 பேர் புலவர் இருந்தா உலகம் உருப்படும் அப்படின்றான். நல்லா கலோன்னு சித்திக்கிறாங்க சபையில. அப்புறம் ஒருவன் நம்பி ஒரு காரியத்திலும் இறங்காதன்னு சொல்லுவாங்க. ஒருவன் நம்பி ஒரு காரியத்திலும் இறங்காத. கத்தி கத்தி சொக்கா எங்க போயிருப்பான் கத்தி கத்தி தொண்டலாமும் போச்சு எங்க போயிருக்கோம் அப்படின்றான்.
வந்து அப்புறம் வராப்படி சொக்கா 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 எங்கே போயிருந்தா ம் புலவரே பரிசு கிடைச்சிதான்னு கேட்குறா அப்படி. ம் அதுக்கு என்ன குறைச்சல்? ம் நல்லா பேசுறதெல்லாம் இலக்கணமாக பேசுகிற, ம் பாட்டில் போட்ட விட்டுருன்றாடி. ம் அதுக்கு அப்போ என்னான்றா நாகேஷ், ம் சபையில் நடந்ததை கூறு புலவரே, சபையில் நடந்ததை கூறுன்ற போது அவனே அவன் பாட்டில் குற்றம்னு சொன்னோம் ம் அப்படின்றான். என் பாட்டில் குற்றமா? ம் குற்றம் கூறியவன் புலவரை என்னையோட புறப்படுன்றான். ம் போறாங்க. என் பாட்டில் குற்றம் யார் கூறியவன்ன்றது அவன் இவன் வேண்டாம், தக்க பதிலை கூறுவார். ம் திம்பி இனத்தை சேர்ந்த வண்டி நீ கண்ட மலரோ போல் நான் எழுதியிருக்கின்றேன் என்றார். அவன் ஈசனுக்கு இடப்பக்கம் நெற்றி கண்ணை திறப்பது என்று வாதாடியதனால், குற்றம் குற்றமே என்று சொன்னதனால் அப்படி அப்படி அந்த கட்டம் கொஞ்சம் வீராது மறந்துட்டோம். இன்னும் ஒரு வாரத்துக்கு வீராது ரொம்ப நேரம் அவன் வாதாடுறா அப்படி வைக்க ராமசாமி. அப்புறம் அது சொல்கிற போது பார்க்குறவன் சிரிக்கிறா அப்படி. கடவுள் என்னை நல்லா பாரு, என் நல்லா பாருன்னு சிரிக்கிறாடு. ஆண்டவனும் நீயே, இறைவனும் நீ, எல்லாமே நின்று சரி அப்படி பரிசு கொடுக்குறாங்க. வாயின்னு வந்துடுறாங்க. அப்போ வாயின்னு வந்துட்டு திருப்பியும் போகிறான். சேமநாதன்றவன் யோகாப்பட்டா போட்டி, அவன் பெரிய பாடல்காரன். அவனால் இந்த 100 ஆள் பாடுறவன் சாதாரண. அவன் சேமநாதன் வந்து இசையே வேற, அவனால சரி சமமாக என்னால் பாட முடியாதுன்ற அவன் வீட்டுக்காரி சொல்கிறான். என்னையால் பாட முடியாது, என்னால் பாட முடியாது, இரவாடு இரவு போயிடலாம் ஊர் விட்டுன்றியே, நமக்கு மேலே கடவுள் இருக்கிறான், அவன் பார்த்துக்கிறான்னு சொல்கிறான், தைரியத்தை சொல்கிறான். போயிடலாம் பயப்படுறான். அவன் சேமநாதனா எகோப்பட்ட பாட்டு பாடணும், பெரிய கவிஞன். அப்புறம் என்ன பண்ணுறான் சிவாஜின்றவன், அந்த அவன் என்ன பண்ணுறான், பாட்டும் நானே பாடுவும் நானே, நான் பாடுவும் நானே, பாவலும் நானே, ஆட வாங்கிட பாட வாங்கிட பாட்டும் நானே பாடுவும் நானே, பாட வாங்கிட ஆடவாய் திம்ரா திம் திம் திம்ரா திம்ரதா திம்ரதா திம்ரதா, கூட்டும் இசையும் என்னிடும் கதை சொல்ல வந்தாயோ, ஓ கூட்டும் இசையும் என்னிடும் கதை சொல்ல வந்தாயோ, பாட்டும் நானே பாடுவும் பாவனும் நானே, அறிவாய் மன்னா திம்ரதா திம் 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 திம்ரா திம்ரதா திம்ரதா. எல்லாம் நம்மளால டம்மு அம்முட்டு எடுக்கணும் அந்த ஜாடும்போது வேணும். அப்புறமா அவன் என்னான்றான், இந்த நான் அசைந்தால் அசையும் அகிலும் எல்லாம் நாமே, நான் அசைந்தால் அசையும் அகிலும் எல்லாம் நாமே, அறிவாய் மன்னா ஆட வாங்கிட பாட வாங்கிட பாட்டும் நானே பாடுவோம் நானே. பெரிய பாட்டை பாடு ஆண்டவன். அப்புறமா அவர் என்னான்றான், அவன் என்ன சொல்கிறான், இந்த இசை யாரிடம் கற்றுக்கொண்டாய், அந்த லோகத்திலே தலைவனாகிய தலையை அசர்வதை தான் பார்த்தான். சாதாரண விறகு வெட்டி ஒரு மனிதன் தலை, என் விறகு வெட்டி என் தலையை மனிதர் அசையும் பொருள் எல்லாம் அப்படி நின்று விட்டது, பறக்கும் பறவையெல்லாம் நின்று விட்டது. இப்போ அந்த லோகத்தில் தலை அசைவதை பார்த்து இங்கு ஒரு சாதாரண விறகு வெட்டி ஒரு மனிதன் ஆண்டவனை போல் என் வந்து என் இதே பண்ணிட்டாரு, ஆண்டவன் என்னை வந்து தோக்கடிச்சிட்டான்றாரு. ரொம்ப வறுமையாக இது பண்ணுறாரு. ரொம்ப ஆணுவமாக இருந்து ஆணுவத்தை அடக்கி விட்டாயே, என் ஆணுவத்தை அடக்கி விட்டாயேன்னு ரொம்ப சோகமாக பெரிய இதாக இருந்தவன் என் ஆணுவத்தை சாதாரண மனிதனை போலவே போல வந்து ஆண்டவனை போல வந்து என் ஆணுவத்தை அடக்கிட்ட சாதாரண விறகு வெட்டி
அப்புறம் அதே மாதிரி நீ யாரிடம் இந்த இசை கற்றுக்கொண்டான்னு கேட்குறோம். ம் எங்கள் ஊரில் ஒரு பாடபுத்தர்னு இருந்தார். பஜனை கோயிலில் அந்த பாடல் பாடுவார். அவர் கேட்ட பல வருஷம் எனக்கு வச்சு சொல்லி கொடுத்துப்பா, என் மூளைக்கு சங்கீதம் யாரில் மடப்பையில் உனக்கு சங்கீதமே மூளைக்கு யாரில் அடித்து விரட்டி விட்டுட்டாங்க. அப்படியே சொல்லி கொடுத்த பாட்டில் விறகு வெட்டி பொழுது போலனா அப்படியே ஒரு பாட்டை அப்படியே வச்சிருந்து அப்படியே எடுத்து விடுவேன். எடுத்து விடுவோன்னா அப்படியே அவன் அப்படியே சிறு ஆறான், செம்ம ஆறான். பா, என் ஆணவத்தை நான் எதிர்பார்த்து இந்த ஆணவத்தை அடக்கி விட்டாய். கைப்படையாக எழுதி கொடுத்துட்டு ஊரை விட்டு ஒரு ஆவுகிறாவ ஓடி போயிடுறான். இவன் போட்டிக்கு எடுத்தான அவன் இன்னொரு ஆளு, இவன் பெரிய பாடகத்துக்காரன் போயிடுறான். அப்போ போய் அவன் அதான் நம்ம இருவாடு போயிடலான்னு சொல்லிக்கிறான் பாரு ஆம்பியம்ட்டாட்டு. அங்கே போகிறான். பகவான் அங்கே போனாக்கா பாரு கைப்படையாக எழுதி கொடுத்து போட்டிக்கு எடுத்தான அந்த சேமனாதான் அவன் ஊரை விட்டு எனக்கு கைப்படையாக எழுதி கொடுத்துட்டு ஊரை விட்டு போயிட்டாங்க. என் பாட்டு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாரு இவரை. என் பாட்டு எப்படி தெரியும்? தினமும் என் முன்னால் நீ தான் பாடிக்கிட்டுக்கே இருக்குவ. அதுதான் எடுத்து ஒன்று விட்டுட்டோங்க. எடுத்து விட்டோம் பாரு, ஆடி அசந்து போட்டானுங்க. ஊரை விட்டு கைப்படையாக எழுதிட்டு போயிட்டான். ஒரே குழப்பமாகுது. என் பாட்டு உனக்கு எப்படி தெரியும்? ஒரே ஆண்டவன். இவர் ஆண்டவனே தெரியல, மனிதன் தான் இருந்துக்கிறான். அப்பாரம் பார்த்தாக்கா எழுதி பார்த்தா நல்லா என்னை பாரு, நல்லா என்னை பாருன்னு பார்க்குற போது ஆண்டவன். ஆண்டவனும் நீயே இறைவனும் நீயேன்னு கும்பிடுறாடி. அப்புறமா வந்து அதோட கதை முடியுது. இன்னும் அடிக்குது எனக்கு தெரியல. இது வரையிலும் தான் தெரியும். அவ்வளோதான். கட்டம் அந்த கட்டம் எனக்கு வந்த கட்டம் தான்.